ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs kitchen-லேருந்து. இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கியான வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் என்னுடைய யோகா ட்ரெயினர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சில ஆசனங்கள், யோகா ஆசனங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இது இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் நல்ல சீக்கிரமாக நம்மளுடைய கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் சீக்கிரமாக ஆகிறதுக்கான எக்ஸசைசஸ் தான் இது எல்லாமே. அதாவது யோகா ஆசனாஸ் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து டெய்லியுமே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக கிளாஸஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் டெய்லியும் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் ப்ரெக்னென்ட் ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம PCOD பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடைக்கான பிரச்சனையை நம்ம யோகா மூலயமா எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 5 ஆசனால சிம்பிளாக எப்படி நம்ம க்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேட்டுக்கு வந்துடலாம். எந்த ஒரு ஆசனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் மனசையும் உங்கள் உடம்பையும் சாந்தப்படுத்தணும், ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் கையை சின் முத்ரா வச்சுக்கோங்க. உங்கள் கட்டை விரல், ஆள்காட்டி விரல் சேர்த்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்கள் முட்டிகளில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கண்ணை மூடி ரிலாக்ஸ்டாக உங்கள் மூச்சை கவனிக்கலாம். மெதுவாக உங்கள் மனசையும் உங்கள் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஆசனா சுப்த பத கோணாசனா, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் 2 பாதத்தையும் உங்கள் 2 ஃபீட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். முடிஞ்சளவு உங்கள் குதிகாலை நல்லா உள்ள க்ளோஸராக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் 2 கையும் இன்டர்லாக் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் டோஸை கேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் டோஸை கேட்ச் பண்ணிவிட்டு உங்கள் முதுகெலும்பை முடிஞ்ச அளவு லென்த் போகணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முடிஞ்சால் கண் மூடிக்கலாம். ஸ்லோவாக ஃப்ளாப் பண்ணணும். உங்கள் 2 தைஸையும் நல்லா மேலே கீழே ஃப்ளாப் பண்ணணும். ஒரு பட்டர்ஃப்ளை போல். இது டோஸ் உங்களால் கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா கை 2யும் பின்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி வச்சு முதுகெலும்பை நேராக வச்சு ஃப்ளாப் பண்ணலாம். எதர் மெதுவாக இல்லை ஃபாஸ்ட்டாக உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ நீங்கள் ஃப்ளாப் பண்ணலாம். இது மாதிரி ஒரு 15 to 20 டைம்ஸ் 3 செட்ஸ் நீங்கள் பண்ணலாம். இது பண்ணுறதுனால உங்கள் பெல்விக், உங்கள் லோயர் அப்டமன், அடிவயிறில் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். மென்சஸ் டைமில் அந்த கிராம்ஸ் கூட ரிலீவ் ஆகும். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் உங்கள் டோஸை கேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை கையை கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மூச்செழுத்து நீங்கள் மூச்சை விடும் போது ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மூச்சை இழுக்கலாம். மூச்சை விடும்போது ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக பெண்ட் பண்ணும் ஃபார்வர்டில். இப்படி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி ஒரு 5 கவுண்ட்ஸ் ஸ்டே பண்ணலாம். நல்ல ஸ்ட்ரெச் தெரியும் உங்கள் தைஸில். உங்கள் அடிவேர்லேயும் நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுக்கும். மெதுவாக மேலே எழுச்சிக்கலாம். இப்போது நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஆசனா பாத சக்கராசனா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லோவாக நீங்கள் லை டவுன் பொசிஷனில் கீழே படுத்துக்கலாம். உங்கள் முதுகெலும்பை ஃபுல்லாக தரையில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ரிலாக்ஸ்டாக படுத்துக்கலாம்.
ஒவ்வொரு ஆசனா முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போது நம்ம பாத சக்கராசனா பார்க்கலாம். உங்கள் 2 காலையும் ஜாயின் பண்ணிக்கணும். உங்கள் 2 கட்டை விரலையும் ஜாயின் பண்ணி உங்கள் கைகள் 2ஐயும் உங்கள் தைஸ்ட சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மூச்சு இழுக்கணும். உங்கள் வலது காலை ஸ்ட்ரைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணணும். முடிஞ்சளவு. சில பேர்த்தால் முடியாது, லிஃப்ட் பண்ண முடியாது. நீஸ் பாதியில் பெண்ட் ஆகிருக்கும், பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டோ நீங்கள் ஒரு பெரிய வட்டம் மாதிரி பெரிய சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை உங்கள் லெக்கை மேலே நீங்கள் கீழேந்து மேலே லிஃப்ட் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் உங்கள் கரெக்டாக உங்கள் அடிவேரில். அது ரொம்ப முக்கியம் லேடிஸ்க்கு. வீக்லி ஒன்ஸ் இந்த ஆசனா ரொம்ப முக்கியம். நீங்கள் யோகா ப்ராக்டிஷனராக இருந்தால் இது மாதிரி 10 டைம்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட்லேருந்து ரைட்டு 10 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் உங்கள் குதிகால் கீழே வந்து மேலே லிஃப்ட் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். 10 டைம்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் முடிச்சிட்டா காலை கீழே வச்சுக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு காலை மேலே லிஃப்ட் பண்ணி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். இது பண்ணும்போது உங்கள் ஹெட்டு ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகும். ஒரு கான்ஷியஸாக உங்கள் நெக்கை கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். நல்ல ப்ரீத்திங் ப்ராசஸில் இருக்கணும். ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காலை கீழே வச்சிடலாம். இப்போது பாத சக்கராசனா 2 காலும் சேர்ந்து பண்ண போகிறோம். உங்கள் 2 காலையுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் முடியுதோ முட்டி ஸ்ட்ரைட்டாக வைக்க முடிஞ்சால் ஓகே, பாதி பெண்டாக இருந்தாலும் ஓகே. இப்போது நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹாஃப் தான் இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஹீல்ஸை கீழே புஷ் பண்ணி அப் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் தான் உங்கள் பெல்விக்கு ஒர்க் ஆகும். நல்ல ப்ரீத்திங்லேயே இருக்கணும். ஃபைவ் டைம்ஸ் கிளாக் வைஸ், அதே மாதிரி 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். முடிச்சோன்னே ஸ்லோவாக காலை கீழே வச்சுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணலாம். உங்கள் மூச்சை கவனிங்க. உங்களுக்கு அடிக்கடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் இதை டெய்லியுமே நீங்கள் செய்யலாம். ஆக்சுவலாக நார்மல் லேடிஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் இந்த ஆசனா ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாத சக்கராசனா, லெக் ரொட்டேஷன். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சக்கி சலாசனா. இது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் டேஸில் நம்ம பாட்டிஸ்லாம் கிரைண்ட் பண்ணுவாங்க. நெல்லை ஒரு உரலில் போட்டு நல்லா ஆட்டுவாங்க. முன்னாடி பின்னாடி போவாங்க. அந்த மூமெண்ட் ரொம்ப முக்கியம் நம்ம அடிவயிறுக்கு. மோஸ்ட்லி அந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம விட்டாச்சு நம்ம ட்ரெடிஷனில். ஸோ இப்போது அந்த விட்டதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வருது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெக்ஸை நல்லா ஒய்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். உங்கள் கையை 2ஐயும் இன்டர்லாக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்கள் கட்டை விரல் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா மூச்சு இழுத்து முடிஞ்ச அளவு ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணணும். நல்லா மூச்சை விட்டு ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணி இப்போது உங்கள் 2 கையும் ரைட் ஃபீட்டுக்கு க்ளோஸராக கொண்டு வந்து பின்னாடி பேக்கில் நல்லா புஷ் பண்ணணும். எல்போஸ் உங்கள் முழங்கை பெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வரணும். இந்த மாதிரி கிளாக் வைஸில் ஃபுல் சர்க்கிள் ரொட்டேட் பண்ணலாம். நீங்கள் இதை பண்ணும்போதே தெரியும் உங்கள் அடிவயிறு நல்லா ப்ரெஸ் ஆகி எக்ஸ்பாண்ட் ஆகுறது.
இது மாதிரி கிளாக் வைஸில் ஒரு 10 டைம்ஸ். அதே மாதிரி முடித்ததுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட் டு ரைட்டில் ஒரு 10 டைம்ஸ். இது வந்து உங்கள் லோயர் பேக்குமே ஒரு நல்ல மசாஜ் மாதிரி இருக்கும். டைம்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் உங்கள் கையை கீழே வைக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்சால் உங்கள் எல்போஸ் முழங்கையும் கீழே வைக்கலாம், ஃபோராமையும். அப்படி இன்னும் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக லைட்டாக பெண்ட் பண்ணலாம். ஒரு 5 கவுண்ட்ஸ் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஸ்லோவாக எழுச்சிக்கலாம். குட். இப்போ 4வதாக நம்ம பார்க்க போகிற ஆசனா காடஸஸ் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் பெல்விக் எக்ஸ்பான்ஷன், அந்த ஃபுல் பிளட் ஃப்ளோவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லோவாக எழுச்சிக்கலாம். ரைட். இப்போ உங்கள் 2 ஃபீட்டையும் நல்லா செப்பரேட் பண்ணிக்கணும் ஒய்டராக. இப்போ உங்கள் ரைட் ஃபீட்டை ரைட் சைடும் லெஃப்ட் ஃபீட்டை லெஃப்ட் சைடும் டர்ன் பண்ணிக்கணும். இப்படி டர்ன் பண்ணும்போது உங்கள் பாடி பேலன்ஸ் லைட்டாக மிஸ் ஆகும். ஸோ நல்லா பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நீஸை பெண்ட் பண்ணணும், ஹிப்பை நல்லா கீழே புஷ் பண்ணணும் முடிஞ்சளவு. உங்கள் ஆர்ம்ஸை சைடில் ப்ளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இதிலே நீங்கள் டைனமிக் மூமெண்ட்டும் செய்யலாம். ஜஸ்ட் உங்கள் ரைட் ஆர்ம், உங்கள் ரைட் ஃபோர் ஆர்மை ரைட் தையில் ப்ளேஸ் பண்ணி உங்கள் லெஃப்ட் கையை நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்போசிட் லெஃப்ட் சைட், திரும்ப அதே மாதிரி ரைட், அதே மாதிரி லெஃப்ட். இது பண்ணுறதுனால உங்களுக்கு ரைட் லெஃப்ட் சைடு ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும் உங்கள் அடிவயிறுலேருந்து. ஒரு 10 டைம்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நல்லா டீப் ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். 10 டைம்ஸ் முடித்ததுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு 5 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். நல்லா மேலே பார்த்த மாதிரி ஹிப்பை நல்லா புஷ் பண்ணலாம் கீழே முடிஞ்சளவு. ஒரு 5 ப்ரீத்ஸ். 5 ப்ரீத்ஸ்க்கு அப்புறம் லெஃப்ட் சைடு. மெதுவாக மேலே எழுச்சிக்கலாம். இது உங்கள் தைஸ்க்குமே நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும். குட். இப்போது 5th ஆசனா, லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஜானோ சிரசாசனா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கால் நீட்டி உட்காந்துக்கலாம். இப்போ உங்கள் 2 காலையும் ஜாயின் பண்ணி முதுகை நேராக ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணலாம் கொஞ்ச நேரம். ஒரு நார்மல் ப்ரீத்திங்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆசனா பார்க்கலாம். ஜஸ்ட் வெரி சிம்பிள். நான் ஃப்ரண்ட் வியூவில் ஃபேஸ் பண்ணி செய்கிறேன். ஓகே. இப்போது உங்கள் ரைட் லெக்கை நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஜஸ்ட் உங்கள் ரைட் லெக்கை ரைட் ஃபீட்டை லெஃப்ட் தை சைடில் ப்ளேஸ் பண்ணணும். இப்போது உங்கள் முதுகெலும்பு ஸ்பைனையும் லெக்கையும் நல்லா ஸ்ட்ரெச்டாக, முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். உங்கள் லெக்கை உங்கள் காஃப் மசில், இதை காஃப் மசில் சொல்லுவாங்க, இதை தரையோட ப்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். உங்கள் டோஸை ஃப்ளக்ஸ் பண்ணணும். டோஸ் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே. இப்போது நல்லா மூச்சு இழுக்கணும். உங்கள் 2 கையும் நல்லா மேலே எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் ஆர்ம்ஸ் வந்து இயர்ஸோடு சேர்ந்த மாதிரி இருக்கணும். இப்போ மூச்சை விடும் போது பெண்ட் பண்ணணும், ஃபார்வேர்ட் பெண்ட். எவ்வளோ தூரம் முடியுதோ, சில பேர்த்தால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ முடியும், எவ்வளோ தூரம் முடியுதோ ரீச் பண்ணலாம். திரும்ப மூச்சு இழுத்து மேலே வரணும். எப்போவுமே டைனமிக் மூமெண்ட். உங்கள் லோயர் அப்டமனுக்காக நீங்கள் ஆசனா பண்ணுறீங்கன்னா ஒரு டைனமிக் மூமெண்ட் எழுந்து பண்ணுற மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கிற ஆசனாஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப பெண்ட், மூச்சு இழுத்து திரும்ப அப், திரும்ப மூச்சு விடும் போது பெண்ட், மூச்சை இழுக்கும் போது அப். அந்த கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் இங்கே நடந்துகிட்டே இருக்கணும். திரும்ப ஒரு 5 கவுண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் பெண்ட்,
இப்போது ஃபார்வர்ட் பெண்டில் ஒரு 8 கவுண்ட்ஸ் ஸ்டே பண்ண போகிறோம். நல்லா மூச்சு இழுத்து விட்டுகிட்டே தான் இருக்கணும். ஹோல்ட் பண்ணக்கூடாது ப்ரீதிங்கை. இதில் 8 கவுண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஸ்லோவாக மேலே வரலாம். ரிலாக்ஸ். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பண்ணலாம். இப்போ உங்கள் லெஃப்ட் ஃபீட்டை ஃபோல்ட் பண்ணி ரைட் சைட் டையில் ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி உங்கள் முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். லெக்கை ஸ்ட்ரெச்டாக, டோஸ் உங்களை பார்த்த மாதிரி நல்லா மூச்சு இழுத்து ஆர்ம்ஸை லிஃப்ட் பண்ணும். மூச்சை விடும் போது பெண்ட் ஃபார்வர்ட். எக்ஸேல் பெண்ட். திரும்ப மூச்சை இழுக்கும் போது மேலே, மூச்சை விடும் போது பெண்ட். திரும்ப அப், மூச்சு விடும் போது பெண்ட். 5 டைம்ஸ் முடிஞ்சோடனே உங்கள் டோஸை கேட்ச் பண்ணிக்கலாம். எய்தர் இவ்வளோ தூரம் முடியுதுன்னா ஸ்டே பண்ணலாம். கொஞ்சம் புஷ் பண்ண முடிஞ்சால் இப்படி புஷ் பண்ணி கொஞ்சம் ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு 8 கவுண்ட்ஸ். நல்லா மூச்சை கவனிக்கணும். ஸ்லோவாக மேலே வரலாம். ரிலாக்ஸ். கால் ஸ்ட்ரெச் பண்ணி கையை பேக் சைடு வச்சுக்கலாம். நெக்கை பின்னாடி ட்ராப் பண்ணி காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட். ரெகுலராக இப்போ பண்ணின 5 ஆசனாஸும் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு PCOD ப்ராப்ளம் க்யூர் ஆகும். டாக்டர்கிட்ட போகாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இந்த மாதிரி ப்ராக்டிஸில், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் யோகா ப்ராக்டிஸ்லேயே நம்ம க்யூர் பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.